Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில நம்ம குவென் தாங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம குவென் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி குவென்னை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஹைவேஸ்க்கு. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேனல் போட்டு நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே நம்ம செல்லத்தை பாருங்கள். குவென் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாக இல்லைங்க. இந்த ஒரு சன்னி கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயில் இல்லை. மேலே பார்த்தா தெரியும், உங்களுக்கு பிரைட்னஸ்லேயே தெரியும். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தாங்க இருக்கும், ஐலோ பெரம்பலூர் ஸ்பாட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் ஈவெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணோம். அண்ட் நம்ம என்எஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சால்வ் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் சேஞ்ச் பேக்கெட் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். ரோல் ஆன் கிட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கேன். ஓகேங்க, அப்படியே வாங்க அப்படியே ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் ஃபேமி எப்பயுமே ரைட் பண்ணும்போது சேஃப்டியோட ரைட் பண்ணுங்கள். க்ளவுஸ்லாம் முடிஞ்சால் வாங்குங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது எல்லா க்ளவுஸும். குவாலிட்டியான க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வின்டர் க்ளவுஸ். உங்களுக்கு மழை டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் உள்ளே போகாது, அப்சர்வ் ஆயிரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மைலேஜ் கேட்குறாங்க இன்ஸ்டாகிராம்லேயுமே. BS4 எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க இன்னுமே. எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் அது நோட் பண்ணுறது இல்லையா என்னங்கிறது தெரியல. ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் தரும் கைஸ். இப்போ இன்ஜின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக 40 தரும். அண்ட் சிட்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறத சொல்கிறேன், 28 to 30 கண்டிப்பாக தருங்க. 30 தரும். 30 மேலே தராது சிட்டிஸ்குள்ளே, என்னோட வண்டி சொல்கிறேன். நீங்கள் மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 35 வரைக்குமே சிட்டிஸ்குள்ளே தரும். 45 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தரும். ஏன்னா நான் வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா 45 வரைக்குமே எனக்கு நம்ம குவென் கொடுத்துச்சு. ஐயோ என்ன பறந்துக்கிட்டு வராங்க. ஆஃப்டர் லாங் டேஸ் லைட்டாக புஷ் பண்ணுவோமா நமக்கு என்ன இன்னொரு என்ன பாருங்க. நான் குவென் ஓட்டும் போது நல்லா இருக்குங்க அந்த ஃபீல். ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி புஷ் பண்ணியே. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுறான், தெரியுது ட்ரபிள் ஆகிறது. ஆக்சுவலாக சேஞ்ச் ரைட் மாற்றினதுக்கப்புறம் தாங்க இவன் 125 போகிறான். நல்லா இருக்குங்க. ஒரு 100 க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு குவென்னை வச்சு அதுக்கு மேலாம் போகிறது கஷ்டம். பாருங்க 110லாம் அப்படியே சாலிடாக அப்படியே போயிட்டே இருக்கான். டாப்பின்லாம் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிற வண்டியை நானே ஏதாவது ஒன்று பண்ணி ஓரமாக நிறுத்திட்டு தான் போச்சு. ஏன்னா இன்ஜின் போச்சுன்னா 15,000 ரூபாய் கிட்ட பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிளாரிட்டி ஓகே கைஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச மைக்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா போட்டாங்க, அதாவது திருச்சி போகிற வழி. நான் சொல்லியிருப்பேன் நிறையா விளாக்ஸில், இது இன்னும் போடவே இல்லைங்க. மோர் தென் 3 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் போடாமல் இருந்துச்சு. ரெடி பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். செம்மையாக இருக்குங்க குவென் ஹைவேஸில் இருந்து ஓட்டுறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிட்டு நான் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவெனில் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எந்தளவு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணி போடுறேன். தரமாக இருக்குங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கட் கிடையாதுங்க, அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு தான் கட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ தூரம் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடல. அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். 100 போதுங்க, 100 போகுது, அதே போதும். திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா நமக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரே வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு குவென் தான். இதை ஓரமாக நிற்க வைக்கிறதுல எனக்கு ஒரு மனசும் கிடையாது. என்எஸ்ல கப்பல்ஸாக போனாலே எனக்கு சமாகாண்டாகுது, அது ஏனே தெரியல. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 years வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏற்றுனது இல்லைங்க. என்ன சொல்கிறது, சரி விடுங்க, பார்த்துக்கலாம், நமக்கும் காலம் வரும். ஆனால் இந்த டைலாக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த டைலாக் சொல்லியே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, கடவுளுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அதுதான். நான் சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவோமா. இன்ஸ்டாகிராம் கதையை வருவோம். இன்ஸ்டாகிராமில் சில விஷயங்கள் நடக்குதுங்க, அதாவது சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதேங்க அப்பா என்ன காரை முந்திர அளவு ஒரு பவர் இருக்காடி. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஜிடி போகுது கைஸ் ஆப்போசிட்டில். சொல்லுவோமா. மெயினான ஒரு விஷயம், நம்ம பசங்க இருக்காங்க பாருங்கள். பசங்க அதாவது
ஹெல்ப் பண்ணுங்கடா, ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் ஹெல்ப் பண்ணுறது, அது அடுத்த விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணுங்க ஐடிக்கு, அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏடா வரீங்களா வரலையா, டேர்ன் வந்துருச்சுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, நான் எந்த தப்பும் சொல்லலை. கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறியே, கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா பொண்ணுங்களுமே மோஸ்ட்லி கமிட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ கமிட்டட் கேர்ள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்திலடா நீங்கள் பொண்ணுங்களுக்கு மெசேஜ் போட்டு என்னை ஃபாலோ பண்ணு, என்னை ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க? எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. அந்த ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பசங்க ஹியூமனிட்டி பண்ணுறாங்க பாருங்களேன், உண்மையாலுமே ஹியூமனிட்டி பண்ணுறாங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ண சொல்லாதீங்க, அந்த நிலமையில நான் இல்லை. உள்ளே பூந்துருவோமா? அவ்வளோதான் கைஸ். நல்லா இருக்குங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு. என்ன சார் அது க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ப்ரொஃபஷனலாக ரைட் பண்ண சூப்பராக இருக்குது. அண்ட் கைஸ் அவன் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஹியூமனிட்டிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், உண்மையாலுமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பொண்ணுங்களுக்கு பண்ணுறது தயவு செஞ்சு நிறுத்துங்கடா. நீங்கள் பண்ணுறதுனால தாண்டா அவங்க மேலும் போயிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பொண்ணு நின்று பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக், அதாவது ட்ரெண்டிங் மியூசிக்னே வச்சுக்கோங்க, அந்த ட்ரெண்டிங் மியூசிக்கை வச்சு சும்மா லைட்டாக அப்படி திரும்புவாங்க, ஒரு ஃபேஸை தான் திருப்புவா, அதுக்கு 1 lakhs லைக்ஸ் வந்துடும், 1 million வியூவர்ஸ் வந்துடும். ஒன்றுமே இருக்காது அந்த வீடியோவில். லைட்டாக சாரி கட்டி லைட்டாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா போதும் 1 million வியூவர்ஸ். டேய் என்னடா நடக்குது இங்கே, என்னடா நடக்குது? ஏன்னா அவன் உயிரை கொடுத்து நான் வீடியோ போட்டு இருந்தான்டா ஸ்டார்டிங்கில். இப்போ அந்த விஷயத்தை நான் பண்ணுறது கிடையாது. என்ன உயிரை கொடுத்து போட்டேன்டா, எனக்கு அந்த மாதிரி வரலையடா. எங்கடா என்னடா அந்த பொண்ணுகிட்ட என்னடா இருக்குது, ஏன்டா அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா நீ பண்ணுற லைக் ஏதாவது ஒன்றுக்கு பிரயோஜனமாடா? அவங்களுக்கு வந்து இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் உட்காந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் மேலே வளர்ந்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அவனுக்கு லைக் பண்ணிக்கிட்டு அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். நீங்களும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கடா, பண்ணி மேலே வர பாருங்க, அடுத்தவனை பேசாமல் மேலே வர பாருங்க. குவென்லி ஹார்ன் அடிக்கும் வேற மாதிரி. கைஸ் பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்த்ததை விட ஹைவேஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நம்ம லாங் ரைட்ஸ்லாம், அதாவது ரேடியேட்டர் ஓடுதுங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன்னா லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகலாங்க தைரியமாக. ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன். புது வண்டி இந்த அப்பர்லா 457 கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பார்ப்போம். ஸோ அதனால் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பண்ணுங்கள். அதுவும் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ரொம்ப அப்படியே அப்படி இப்படி அழகாக இருக்கா, அது இது அதுன்னு. அப்பா இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க முடியல. சிரிப்பு தாங்க வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்டா அந்த ஒரு கமெண்ட்னால என்னடா ஆக போகுது, என்னடா ஏன்டா இப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையாடா பொண்ணுங்களை, அது என்னடா இன்ஸ்டாகிராமில் இப்படி போய், ஐயோ சாமி என்னால் முடியலங்க இந்த பசங்க பண்ணுறது, ஏனே தெரில. சரி விடுங்க, அதெல்லாம் பேசினா நம்மளை பைத்தியக்காரனம்பாங்க. இந்த பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும், கண்டிப்பாக வேணா திட்டிருப்பான், ஒருத்தர் 2 பேர் நிறைய பேர் திட்டிருப்பான். போச்சு சரியான அடி. ஸோ ஓகே கைஸ், ஸோ குவென்னை வச்சு சின்னதாக ரைடு போயிருப்பேன், நல்லா இருக்குங்க. ஆனால் ஓட்டுறதுக்கு குவென் ஃபீல் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வண்டியுமே தரல. எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா NS கைஸ், நல்லாயிருக்கும். 108லாம் போறியா ஏங்க, என்னோட ஃபீல் உங்களுக்கு புரியுதாங்க? ரொம்ப நாள் நான் ஹைவேஸ் எடுத்து வந்து இந்த 100 கூட நான் ரீச் பண்ணது இல்லைங்க. ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு NS வச்சு 100 மேலே போய், அதாவது ட்ரபுள் இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா 105 ரீச் பண்ணுறான். அந்த ஒரு சந்தோஷம் தான். நீங்கள் எதுவும் வித்தியாசமாக நினச்சிக்காதீங்க, என்னடா இதுக்கு முன்னாடி போனதே இல்லாத மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா குவென்னை நான் அந்த மாதிரி போய் ஓட்டினதே கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள் ட்ராட்டில் பண்ணுறேன், போகிறாங்க. போடா தங்கமே, தலைவன் ஹீட் ஆகிட்டாங்க, ஹீட் ஆகிட்டா. போகிறாங்க 140லாம் போகிறாங்கன்னா இப்போ தாராளமாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் பேக் டு குவென் வீடியோஸ் அண்ட் வெல்கம் கைஸ். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா குவென்னை வச்சு நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி கைஸ், நம்ம பழைய குவென் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வந்துடுவோம். ஸோ டோன்ட் ஃபீல். ஸோ குவென்னுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ என்னை விட பார்த்தீங்கன்னா குவென்னுக்கு அதிகமாக இருக்குது. இவர்னா நான் இல்லைங்க, இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ நாள் என்னை காப்பாற்றி லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா.
பைக்கு தாங்க எல்லாமே. ஸோ நம்ம பெரம்பலூர் கைஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் கைஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஸோ தெரிஞ்சுக்கிறேன், நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ வீடியோ எந்தளவு ரீச் ஆகும்னா எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த எண்டில் போயிட்டு நிறுத்தி என்ன காமிச்சிட்டு நான் அந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மே. ஸோ ஃபைனலி குவென் இஸ் பேக்னே சொல்லலாம். அண்ட் நம்மளோட ஃபேவரட் கார் வந்துக்கிட்டு இருக்குங்க. தார் 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 மஹேந்திரா தார் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, பா பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. சே லைஃப்பில் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி சொல்கிறது எனக்கே தெரில. நீங்களாம் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ ட்ரபுள் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். எனக்கு சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கும் தெரியும். நினச்ச நேரத்தில் எதுவுமே கிடைக்காது, நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி யார்ட்டையும் கேட்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. இப்போ அது ஏன் தெரியல, ஏன் எப்படி கேட்டு கிடைக்க போகிறதில்ல, அப்புறம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ ஓகே, எது இல்லாமல் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேங்க. ஸோ குவென்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குவென்னை வந்து வீடியோவில் காமிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில பேர் சொல்லுவாங்க, என்னடா எந்த கண்டென்ட்டும் கிடைக்கலையா, அதனால தான் குவென் எடுத்து வீடியோ போட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. ஸோ குவென்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஸோ உங்களை விட சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா குவென்னை எப்பயுமே வீடியோ போடுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா குவென்னை நான் அப்பப்போயாவது எடுத்து வந்து வீடியோ போடுறேன். ஸோ அது உங்களுக்காண்டி கிடையாது. ஸோ பூமர்ஸ், ஸோ தயவு செஞ்சு வேண்டாம், சரியா? எல்லாருமே நல்ல விதத்தில் பாருங்கள். ஸோ நல்ல விதத்தில் நீங்களும் இருங்க, ஓகேவாங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா வேட்டைக்கே, லவ் யூ ஃப்ரம் கீப் சப்போர்ட்டிங். எங்கெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ரைட் சேஃப் கைஸ். அந்த வீடியோவில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நான் மனசில் இருக்கட்டும். சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அண்ட் சில விஷயத்துக்குலாம் தவிர்த்துருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அந்த மாதிரி லூஸுங்கெல்லாம் கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்குங்க. அதை வந்து எனக்கு பண்ணலனாலும் மித்தவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த சில பேர் நல்ல ஹியூமனிட்டி பண்ணுறாங்க, கேர்ள்ஸ்லேயும் சரி, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா இப்படி காமிக்கிறது அப்படி காமிக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்கடா. என்னால் முடியலடா இந்த இன்ஸ்டாகிராம் திறந்தாலே, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவாங்க. ஸோ இந்த கொரோனா முடிஞ்சதும் போதும், எல்லோரும் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, எல்லோரும் ரீல்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதனால் எல்லாம் அதை வச்சே பல போட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது, பைக் ஒன்று தான். ஸோ இந்த ஃபீல்டில் வந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், பட் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஸோ பேசிட்டேன், எனக்கு சந்தோஷம், மைண்ட் ரிலீஃபாக இருக்குது. ஸோ கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். ஓகேங்க, டாடா பை, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.